ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நீலவானத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்பிக்கை வளர்த்துக்கொள், மூல நம்பிக்கை வேணாம். என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு சின்ன கதையவே நான் சொல்லிடுறேன். நம்பிக்கை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்க வந்து சொன்னாங்கன்னா, லட்சுமி தினம் வீட்டுக்கு வந்தால் நல்லது, ஆனால் லட்சுமியை வா வான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லவும், நல்ல ஒரு பெரிய வியாபாரி அவர் அதனால் அவங்க வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சுருந்தாங்க. அவங்க பேர் லக்ஷ்மி. அப்படிங்கிறப்ப தினமும் காலையில் ஒரு 5:30 மணிக்கெல்லாமே வந்து அவங்க வந்து கதவை தட்டணும். அப்போ யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்பேன். நான் லக்ஷ்மி வந்திருக்கேன் அப்படின்னு நீ சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வேலைக்கு வச்சுருக்காரு. அதே மாதிரி அந்த அம்மா எப்போதுமே சொல்கிறாங்க. இவர் கதவை சந்தோஷமாக திறக்கிறாரு, நல்லா வியாபாரத்தில் சிறந்து விளக்குறார். இப்படியே பல ஆண்டுகள் போயிடுது. அப்போ அவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போ அவங்க வந்து அவங்க அக்கா வேலைக்கு வராங்க. அந்த வியாபாரி வந்து எப்போதும் போல் லக்ஷ்மி வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த நம்பிக்கையோடையே வராரு. வந்து கதவு தட்டுறாங்க. யார் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப, நான் லட்சுமிக்கு அக்கா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் அந்த வியாபாரி வந்து அந்த இடத்துலையே இறந்து போயிட்டாங்க. ஏன்னு கேட்டால், லட்சுமிக்கு அக்கா அப்படிங்கிறவங்க வந்து மூதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. மூதேவி வீட்டுக்கு வரக்கூடாது, அப்படி வந்தால் நமக்கு ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிற அந்த அந்த எண்ணம் அவருக்குள்ளே நிறைய இருந்திருக்கு. அப்போ தான் லட்சுமிக்கு அக்கா வந்திருக்கவங்க அந்த எண்ணத்தை கேட்டோன்னுமே அவர் இறந்துட்டார். அதனால் தெய்வம் வருங்கிறத நம்பிக்கையோடு இருக்கிற நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை நம்மளுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள வேணாம்னு சொல்லிக்கிறேன். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. ஆனால் மூட நம்பிக்கை எப்போதுமே உங்கள்கிட்ட வேணவே வேண்டாம்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.